தானே அது. அதனால அதை பத்தி எனக்கு தெரியாது. இருந்தாலும் இதை பத்தி நான் எழுதினேன். ஆசைப்படுற உங்க வாயால காதலின் கழி பொருளாய் பிறந்த ஓர் பிள்ளைக்கு தாலாட்டு இசைப்பது போல் மொய்த்தனை கூட்டம், தொப்புள் கொடியறுத்த கசியும் காயமே பிள்ளையின் விலாசம். அந்த காட்டுன்னு வச்சிருப்பாங்கல்ல, தெருவில் வாழ் நாய் ஒன்று பஞ்சகற்றி காயம் நக்க பீயள்ளும் தாயம்மாள் குப்பை கொட்ட வந்ததனால் பிள்ளையை கண்டெடுத்தாள், பெயர் வைத்து பள்ளி சேர்த்தாள். உறங்கும் தன் கந்தனுக்கு மாபெரும் கனவுகளை அவன் சார்பில் கண்டு வைத்தாள். பேரக் குழந்தையையும் கண்ணார பார்த்த பின்பு பறையொலிக்க பாடையேறி மண்ணோடு கலந்து போனாள். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லையாம், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லையாம். கந்தனின் கோவிலெல்லாம் பியல்லும் தாயம்மாள். தன்னை பெற்ற கோவில் ஒன்று, முதியோர்கள் இல்லம் ஒன்றில் மேல்நாட்டில் வாழ் மகன்மார் அன்பாக நிதி உதவ மும்மலமும் கழிந்து போய் தன் மலத்தில் கிடக்கும் உண்மை தாயம்மாள் மகன் அறிந்தால் தேடிப்போய் வணங்கிடுவான். அவன் வளர்ந்த கோவிலிலே வழிபாட்டு முறை வேறு. அளவான குடும்பம் என முக்கோண சிறையினிலே குறிப்பிடும் மனப்பாங்கு தாயம்மாள் போன்றவர்க்கு எப்போதும் இருந்ததில்லை. உலகத்து உருண்டையெல்லாம் எம் குடும்பம் என போற்றும் புன் செய்யும் மனதுடையாள் எங்கள் பீயள்ளும் தாயம்மாள். அவள் மனதாலே தாயானாள், கருப்பையால் மலடானாள். மேல்நாட்டில் வாழ்கின்ற அவ்வீட்டு தம்பிமார்கள் மனதளவில் மலடாகி 16 பெற்று வாழ்ந்தார்.